இது வேறொரு நட்சத்திர மண்டலத்தை சேர்ந்த ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது நம்மளுடைய பூமிக்குள்ள முதல் முறையா என்ட்ரான வேறு நட்சத்திர மண்டலத்தின் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதனாலேயே இந்த ஒரு பொருளானது ஹவாயில கண்டுபிடிக்கப்பட்டதால ஹவாய் மொழியில இந்த பொருளுக்கு ஒமுமுவா அப்படிங்கிற பெயரை கொடுத்தாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, a messenger from a far arriving first, அதாவது வெகு தொலைவிலிருந்து நம்ம உலகத்துக்கு வந்த ஒரு தூதுவர் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். இப்படி வேறொரு நட்சத்திர மண்டலத்திலிருந்து நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே கியூரியாசிட்டி ஆகி இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை ஃபாலோ பண்ண தொடங்கினாங்க. அப்படி தொடங்கும் போதுதான் இந்த ஒரு பொருளானது ரெட் கலர்ல இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள வாட்டர் ஐஸ் இல்ல அப்படிங்கறதையும் உறுதி செஞ்சாங்க. ஆனா இதுக்குள்ள மெட்டல் அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க. இதை ஆராய்ச்சியாளர்கள் மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ணும்போது பல விசித்திரமான தகவல் எல்லாமே நமக்கு கிடைச்சது. இது வேறொரு நட்சத்திர மண்டலத்திலிருந்து வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நட்சத்திர மண்டலமானது குறிப்பிடத்தகுந்த தூரமான 81 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கலாம் அப்படிங்கறத சில ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. சரி, இதுக்கு மேல ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ண துடிக்க, நம்ம ஒமுமுவா நான் யாருக்கும் அடங்காதவன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி வேகமா நம்ம பார்வை விட்டு கடந்துருச்சு. 2017 செப்டம்பர் மாசம் இது தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 3 மாசத்துல நம்ம டெலஸ்கோப்கள், சேட்டலைட்கள் பார்க்க முடியாத தூரத்துக்கு இது போயிருச்சு. இப்ப இந்த ஒமுமுவா 600 கோடி கிலோமீட்டர் தொலைவுல நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து இருக்கலாம் அப்படிங்கிற தகவலானது சொல்லப்படுது.